வணக்கம் நண்பர்களே. பேண்ட் கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பேண்ட்லாம் க்ளீனாக போட்டுப்போம். 4 பேண்ட் ஒன்றா கட் பண்ண போகிறோம். இது ஜென்ஸ் பேண்ட்டு. அப்படியே போட்டுப்போம். 1:30 1:30 எடுத்துருக்கோம். 4 பேண்ட் ஒரே கட்டிங் போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஒரு டைலர் ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பொறுமையாக பாருங்கள். இந்த ஒரு பேண்ட் மட்டும் 1.5 மீட்டர் பிட்டு எடுத்துருக்காங்க. கஸ்டமர் பேண்ட்டு தான் இது எல்லாமே. ஒரு பேண்ட்டுக்கு 1:30 இருந்தாலே போதும். ஒரே லெவலில் போட்டுப்போம். ஒரே லெவலில் இருந்தாலே போதும். ரெண்டு பிட் போட்டு அப்போ 3வது பிட் போட்டுட்ருக்கோம். கரை பீஸ் பக்கம் போட்டுப்போம். நம்ம பக்கம் கரை பீஸ் இருக்கணும். உள்ள வேலையை பார்த்துக்குங்க. உள்ள வேலையை பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. அழகாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பேண்ட் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பேண்ட் எத்தனை பேண்ட் கட் பண்ணிட்டாக்கிட்டான்னு போட்டுனே இருக்கலாம். நான் 10 பேண்ட் வரைக்கும் ஒரே டைமில் போட்டு கட் பண்ணுவேன். இப்போதைக்கு 4 பேண்ட் போட்டிருக்கோம். நம்மளது கட்டிங்கும் சரி லைவாக தான் இருக்கும், பேசுகிறதும் சரி லைவாக நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம எதுவுமே எடிட் பண்ண மாட்டோம். கீழே ஒரே லெவலில் கட் பண்ணிட்டோம். பாருங்கள், 4 பேண்ட் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு இருந்தால் கூட போதும். இது பாட்டம் மடிக்கிறதுக்காக. இடுப்பு லென்த் 37 வைக்கிறோம். 37ல் ஒரு 1 இன்ச்சை கம் பண்ணிக்கங்க. ஏன்னா பெல்ட்டு வேஸ்ட் மேலே பெல்ட் வரும் இடுப்பு, அதுக்காக கேன்வஸ்க்காக 36 வச்சு கட் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணிட்டோம் ஸ்ட்ரைட்டாக. பாருங்கள், அந்த கரைக்கு அந்தாண்டு கணக்கு பண்ணிடணும். 2.5 இன்ச்சு, 2.5க்கு 9 கணக்கு பண்ணிக்கங்க. 2.5க்கு 9 கரெக்டாக மார்க் பண்ணிங்க. 2.5 வச்சு 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கங்க. ஒரு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்க. ஜிப்பு 7 இன்ச்சு ஜிப்புக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு 34 இன்ச்சு. இடுப்பு 34 இன்ச்சு. இப்போ 8.5 இன்ச்சு வச்சுப்போம். 4ல் ஒரு பங்கு வைக்கணும். 1/2 இன்ச்சு சைடு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்ருங்க. பாக்கெட்டு கிராஸ் பாக்கெட்டு, அது பாக்கெட் லென்த் 6.5 வச்சுக்கணும். இப்போ அப்படியே எடுத்து கூட தொடை லூஸ்க்கு வச்சுக்கலாம். 25 இன்ச்சு, அந்த 12 இன்ச்சு அப்படியே வரும். இப்போ அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 6.25 வரும். 6.25 12 வரும். இப்போ 6.25 வச்சுட்டு சென்டர் வந்துடுச்சு பாருங்கள். சென்டர் கோடு போட்டாச்சு. ஃபுல்லாக டோட்டலாகவே அளவு எடுக்கணும். அது அந்த எக்ஸ்ட்ரா பீஸோடு அதை அளவு எடுக்கணும். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாகவே புரியும் நம்ம பேட் கட் பண்ணுறது. நீங்கள் பார்த்து ஈஸியாக பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் தொடர் லூஸ்க்கும் ஒரே அளவு தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. ஃபில்ட் பேண்ட் வேணால் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், கம்மியாக வைக்கலாம். இந்த பேண்ட்டுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா வராது. இடுப்பு என்ன வருது அதே தான் கீழே வரும். அது பார்த்துக்குங்க. தொடர் லூஸ் 25, முட்டையாண்டை 19, பாட்டம் 16 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த ஷேப்பில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு
பெண்டு ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் கரெக்டாக வச்சு திருப்பி மார்க் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்மளை ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறது வரை நம்ம கட்டிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும். ஒரு டைலர் ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த ஸ்டைலில் கட் பண்ணுறோம். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நம்மளது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் மெத்தடு. அந்த சைட்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. அந்த மார்க் மேலே கட் பண்ணாலே போதும். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. பேக்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது கட் பண்ணிட்டு பிறகு மேலே பேக் போடுவோம். பேக்கில் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ப்போம். பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளது கட்டிங்கு சரி, ஸ்டிச்சிங் சரி. ஸ்டிச் பண்ண பிறகு போட்டு பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயுமே தூக்கின மாதிரி இருக்காது. ஃபினிஷிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 6 இன்ச்சுக்கு வந்து பாக்கெட்டுக்கு நேச் பண்ணியாச்சு. ஒரு 1.5 இன்ச்சு ஒரு நேச் போட்டாச்சு கிராஸ் பாக்கெட்டுக்கு. இப்போ வந்து திருப்பிக்கலாம். இப்போ 4 பேண்ட் வந்து உள்ள வெளியே மார்க் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிங்க. உள்ள வெளியே வந்து மார்க் பண்ணால் தான் வந்து கரெக்டாக தெரியும். இல்லை பேண்ட்டு மாறிடும். உள்ள வெளி மாற்றச்சா வந்து உள்ள வெளி வந்து மாறிடும். அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ மேலே போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து பார்த்தோம். 1.5 இன்ச்சு மேலே அந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சு கிராஸில் வந்து கட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து கிராஸ் 1.5 இன்ச்சு இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் பேக்கில் வந்து ஏறும் மேலே. இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வந்து பேக்கில் வந்து ஏறாமல் இருக்கும். அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அந்த ஷேப் வச்சுப்போம். இப்போ சைடெல்லாம் ஒரே லெவலில் கட் பண்ண பாருங்கள். அந்த உள் பக்கமாக தான் எக்ஸ்ட்ரா துணி விடுவோம். சைடெல்லாம் வந்து ஒரே லெவலில் கட் பண்ணி போய் எதுவும் எக்ஸ்ட்ரா துணி விட மாட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி தச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து திருப்பி போடுறேன். நான் கட்டிங் வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து போடுறேன். ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பெரிய வீடியோ வந்து இப்போ தான் போடுறோம். இப்போ வந்து எட்டரை சென்டர் பண்ணிட்டோம். பேக் டாட் வந்து பேக் பாக்கெட்டுக்கு வந்து அது ஒரு டாட் போடுவோம். பேக் டாட்டுக்காக அதுலேருந்து ஒரு பேக் டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டாச்சு. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து 3 இன்ச்சு வைக்கிறோம். இந்த அந்த ஷேப்லேருந்து 3 இன்ச்சு வந்துச்சு. அப்படியே வந்து ரவுண்ட் வரைகிறோம் பாருங்கள். பொறுமையாக பார்த்தாலே புரியும் பாருங்கள். அதுலேருந்து 3 இன்ச்சு வச்சு அதுலேருந்து அப்படியே கட் பண்ணிப்போம். நம்ம ஏகப்பட்ட மார்க்லாம் சும்மா போட்டிருக்க மாட்டோம். உங்களுக்காக தான் வந்து இவ்வளோ மார்க் போட்டுட்ருக்கேன். நான் எல்லாம் மார்க்கே நிறைய போட மாட்டோம். அப்படியே வந்து கட் பண்ணிவிடுவேன் நான். பாருங்கள் வந்து அந்த பேண்ட்லேருந்து இந்த பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம். 1.5 இன்ச்சு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா ஃபிட்டிங்கும் அதுவே வந்துடும் பாருங்கள். அதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, நம்மள ஈஸியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள். பொறுமையாக பார்த்து ஈஸியாக நீங்களும் கற்றுக்குங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.